ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி PS3 வச்சுருந்தாராம். 13,500 கொடுத்து வாங்கிட்டு, இப்போ ஃப்யூச்சரில் வந்து PS4 ஸ்லிம் வாங்கலான்ற மாதிரி இருக்காராம். அதுவும் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் எனக்கு PS4 ஸ்லிம் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது ப்ரோ. பட் ஆனால் அதில் வந்து RDR2 கேம் ப்ளே பண்ணால் FPS ட்ராப் ஆகும், அதாவது ஃப்ரேம் பர் செகண்ட் ட்ராப் ஆகும், பிக்சல்ஸ் ட்ராப் ஆகும், பிளர்னஸ் அதிகமாக இருக்கும், கேம் ப்ளே அந்தளவுக்கு நல்லா இருக்காதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. ஸோ எனக்கு அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்குது. நான் அந்த PS4 வாங்கிட்டு எனக்கு அந்த கேம் ப்ளே பண்ணலைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி தான் அந்த கமெண்ட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ஒரு நீங்கள் PS4ல் வந்து பார்த்தீங்கன்னா RDR2 கேமை ப்ளே பண்ணி எனக்கு ஒரு வீடியோவை எடுத்து போடுங்க, அதில் என்னென்ன வந்து மைனஸ் ப்ளஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்கிற மாதிரி அந்த கமெண்ட் ஃபுல்ஃபில்லாக அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். இந்த மாதிரி டவுட்ஸ் யாருன்னா இருந்தாலுமே கிளியர் பண்ணிக்கிங்க. PS4ல் RDR2 கேம் ப்ளே பண்ணோம், பட் ஆனால் இந்த இஷ்யூஸ் வருமான ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு குதிரையில் எப்படி ஏறுறோம், ஓகேவா? குதிரையில் ஏறிட்டு குதிரை வேகமாக ஓட்ட போகிறோம். ஏன்னா FPS எங்கே ட்ராப் ஆகும்னா, நம்ம வந்து கேம் பிளே வேகமாக கேம் பிளேயில் வந்து கார் ஓட்டும் போதோ, இந்த மாதிரி குதிரை ஓட்டும் போதோ, இந்த மாதிரி வேகமாக ஒரு சில விஷயம் பண்ணும் போது தான் FPS வந்து ட்ராப் ஆகும். ஸோ இப்போ நம்ம வேகமாக குதிரையை ஓட்டிட்டு பார்க்க போகிறோம், எங்கன்னா FPS ட்ராப் ஆகுதான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் ட்ராப் ஆகலை. குதிரை எவ்வளோ வேகமாக ஓடுது பாருங்கள், செம்ம வேகமாக ஓடுது. இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் அடிக்க போகிறோம், ஓகேவா? சடனாக ஒரு பிரேக்கு, ஓகேவா? பாருங்கள், இந்த கேம் பிளேல அப்படியே வெதர் கண்டிஷனும் மாறுது. வெதர் கண்டிஷன் மாறும்போது எந்த இடத்துல ட்ராப்னஸ் தெரியல, FPS ட்ராப் தெரியல, அதாவது பிக்சல் ட்ராப் எங்கேயுமே தெரியல. ஸோ பார்த்தீங்களா, மழை பெய்யுது. மழை பெய்யும் போது உங்களுக்கு கிளியராக இருக்குது, ஒரு பக்கம் வெயிலாக அடிக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எங்கேயுமே உடையில, FPS ட்ராப்பும் இல்லை, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஏன்னா ஒரு அனிமலை கில் பண்ணுவோம், கில்லிங் மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், கன் மூமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருவோம், செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நம்ம குதிரை எப்படி நிறுத்திடுவோம், நம்மளோட கன்னை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ட்ரிகர்ஸ் எந்தளவுக்கு வேகமாக ரன் ஆகுது பாருங்கள். நான் வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் ஓவர் பண்ணி பார்க்குறேன், ரொட்டேட் பண்ணி. ஸோ ட்ரிகரும் வேகமாகவே ரன் ஆகுது, ஓகேவா? ஃபைன். கன்னை நான் மாற்றுறேன். ஸோ இந்த இடத்துல நான் கன்னை மாற்றிக்கிறேன். ஓகே, எனக்கு பிடிச்ச ஒரு கன்னை நான் கையில் எடுத்துக்கிறேன். அடுத்து கில்லிங் மூமெண்ட் கில் பண்ணி பார்ப்போம், ஏதாவது ஒரு அனிமலியோ போடியான கில் பண்ணி பார்ப்போம், எந்தளவுக்கு டார்கெட் லொக்கேஷன் எந்தளவுக்கு மேப் ஆகுதுன்னு ஒன்ஸ் செக் பண்ணிப்போம். பிரதர், உங்களுக்காக தான் இந்த வீடியோவை. கிட்டத்தட்ட இந்த இந்த கேமை நான் ஒரு வருஷமாக விளையாடுறேன், பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்ததே கிடையாது. பட் இருந்தாலும் உங்களோட டவுட்டுக்காக இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிட்டுருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதுதான் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஏன்னா ஒரு அனிமலை கொல்லுவோம், எங்கே போகிறது தான் தெரியல. மழை பெய்யறதுனால எல்லா விலங்கும் எங்கேயும் ஓடிடுச்சு. இந்த கேம் உள்ள வந்தாலே ஓப்பன் வேர்ல்டு கேம்ன்றதுனால நம்மளுக்கே எங்கே எப்படி போகிறோன்னு தெரியாது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதுவும் இந்த கேம் ஓப்பன் வேர்ல்டு கேம்லேயே. ஓகே, இந்த இந்த கோழியை கொண்டுருவோம். பறக்குமா அந்த கோழி? பறக்காத, பெருசாக அது போடுறோம். போடு. அடுத்தது எங்கே? போடு. அடுத்தது எங்கே? ஓடிச்சா? இல்லை, ஓடிச்சு. ஓகே, ஃபைன். இது வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது. இறங்கிட்டு கொண்டதை விட ஸ்கின்ஸு ரக்கிங்லாம் எடுத்துப்போம். இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, கேம் பிளே ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது லோடிங் டைம் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குது. 1லேருந்து 1.5 நிமிஷம் எடுத்துக்குது ப்ரோ. மிச்சப்பறம் கேம் பிளேயில் எந்த இடத்துலையும் அந்த பக்கு வரது, நீங்கள் சொல்கிற மாதிரி FPS ட்ராப் ஆகுது, பிக்சல் ட்ராப் ஆகுது, இந்த ஒரு விஷயம் எங்கேயுமே கிடையாது. மிச்சப்பறம் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. எனக்கு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷமாக இந்த கேம் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தெரியுங்களா. கிட்டத்தட்ட நான் வந்து முடிக்கவே போகிறேன். சாப்டர் 5லையோ சாப்டர் 6லையோ இருக்கும் போல். கிட்டத்தட்ட முடிக்கவே போகிறேன் இந்த கேமை. அந்த கேம் எனக்கு பிடிக்காதான் சொல்ல முடியாது. இந்த கேமுக்குள்ளே வந்துட்டுனா கிட்டத்தட்ட நான் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேங்க. அப்படி ஒரு அடிக்டாகவே ஆகிட்டு இந்த கேமை. ஓகே, ஸ்கின்ஸ் எடுத்தாச்சு. நம்ம குதிரை எப்படி நல்லா வாட்ட சட்டமாக இருக்கானா? எல்லாம் தேனி, நம்ம போட்டு வளர்த்த தேனி. இது முன்னாடி ஒரு குதிரை வச்சுருந்தேங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 சாப்டர் 4 சாப்டர் ஒரே குதிரைங்க. ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் இறந்துச்சு. ட்ரெயின் ஆக்சிடென்ட்லாம் கிடையாது, நான் தான் எடுத்து குதிரை ட்ரெயினுக்கு நடுவில் விட்டேன். ஸோ போய் சேர்ந்துட்டான் தலைவன். அதுக்கப்புறம் இவனை பை பண்ணி இவனை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஈக்குவல் இல்லை. சரி, ஓகே. அடுத்த கில்லிங்க பார்க்கலாம். ஸோ எல்லாமே வேகமாக ஓடுறது. இது பார்த்திங்கன்னா மானு. இப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி போய் கில் பண்ண போகிறோம். எதுக்காக நான் இந்த இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டே பண்ணுறேன்னா, ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ் ட்ராப் ஆகும், FPS ட்ராப் ஆகும். நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கான ஆன்சர் இங்கே தான் கிடைக்கும். பார்த்தீங்களா, எல்லாம் வேகமாக ஓடுதுங்களா?
என்னடா இது, டார்கெட் பண்ண முடியல. ஓடு, டார்கெட் ரேஞ்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு எங்கேயுமே இதுவும் ஆகலை. கில்லிங்கு ஷூட்டிங்கு எல்லாமே பக்காவாக இருக்குது. நான் வந்து ரன்னிங் மூமெண்ட்டில் தான் எல்லாத்தையும் கில் பண்ணிட்டே இருக்கிறேன். நீங்களும் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. ஒன்றுத்தையுமே ஸ்கின்ஸ் எதுவும் எடுக்கல, வேகமாக ஓடிட்டே சுட்டுன்னு இருக்கிறேன். ஓகே, அடுத்து ஒரே ஒரு மண் தான். அதையும் சுட்டனா முடிஞ்சிச்சு ஆட்டம். ஓடு ஓடு, போட்டு தள்ளு. ஏய், வேகமாக ஓடுதுங்க. ஸோ நீங்கள் இந்த கேம் பிளேயில் பார்க்கும்போது தெரியும் கண்டிப்பாக எங்கேயுமே இதுவாகலன்ட்டு. எவ்வளோ வேகமாக ஓடுது பாருங்கள். இந்த மாதிரி நானே இது வரைக்கும் கேம் பிளேயில் இவ்வளோ வேகமாக ஓடுறமான சுட்டு பிடிச்சதே இல்லை. ஃபஸ்ட்டு ஓடு, காலி ஆயிடுச்சு. டக்குன்னு இறங்கிட்டோம். ஓகேவா, ஃபைன். ஸோ ஸ்கின்னை கிழிச்சு எடுக்கும் போதும் அதில் வர சினிமாட்டிக் மோட், சம்டைம்ஸ் சினிமாட்டிக் மோடில் தான் ஸ்கின்னை கிழிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்கின்னை கிழிச்சு எடுக்கும் போதும் எங்கேயுமே பிக்சல்ஸ் ட்ராப் ஆகலை. ஸோ கிட்டத்தட்ட சரியான கேமுங்க. நான் அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட கேம் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா ஒர்த்தான கேமு. இந்த கேம் 5000-6000 காஸ்ட் வரும். கிட்டத்தட்ட இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1000 1100 தான் கேமை வாங்கி விளையாட்டுருக்கேன் ஒரு வருஷமாக. ஸோ நீங்களே இந்த மாதிரி இந்த கேம் பிடிச்சி தான், இந்த RDR 2 பிடிச்சி தான் நீங்கள் PS4 வாங்க போகிறீங்கன்னா, PS5லாம் 50,000 70,000 வரும். ஸோ அந்த காசுக்கு கூட நீங்கள் ஒரு 24,000 25,000 கொடுத்து அழகாக இந்த மாதிரி கேமை வாங்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ பிரதர், உங்களுக்காக தான் இந்த வீடியோ. கேம் பிளே நல்லாவே இருக்குது. RDR 2 வந்து பார்த்தீங்கன்னா PS4 ஸ்லிமில் பக்காவாக இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் அடுத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் மேக் பண்ணி போகிறேன். உங்களுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா ஒர்த்தான கேமு. பயப்படாமல் நீங்கள் PS4 ஸ்லிம்மை வாங்கிட்டு நீங்கள் என்ன காஸ்ட் வேணாலும் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு RDR 2 கேம் கண்டிப்பாக ப்ளே பண்ணி பாருங்கள். ஒர்த்தாக இருக்கும். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. செம்ம பர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருக்குது. எங்கேயும் லேகு, பக்கு, பிக்சல் ட்ராப் ஆகிறது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. FPS ட்ராப் ஆகுது எதுவுமே இருக்காது. ஒர்த்தான கேமு. கண்டிப்பாக கேம் ப்ளே பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இது மாதிரி டவுட்ஸ் இருந்தால் எதனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் மேக் பண்ணி போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கேம் பிளே உள்ள வந்துட்டுனா கண்டிப்பாக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் விளையாடுவேன். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நான் கேம் ஆட போகிறேன். பாய் 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 பாய்.